சரி. ஆமென். 1 பேதுரு 2:21. சரி, நானே வாசிக்கிறேன். ஆ, ஆ, ஆ. சரி. ஆமென். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வாசிங்க. இன்னொருத்தங்க வாசிங்க. மத்தேயு புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 43லிருந்து 45. இந்த 2 வசனம் வாசிங்க. அதுக்கப்புறம் நானு பிரசங்கத்துக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் இந்த 2 வசனம் எதற்காக நான் சொன்னேன்னு புரியும். ஆமென். மத்தேயு 12, 43, 45 வரைக்கும் வாசிப்போம். வரலையா? ஆ, ஆ. ம். கண்டறியாமல் இல்ல, இல்ல. இது சரி. ஆமென். இப்ப இந்த மத்தேயு புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உவமையை சொன்னாரு. ஆமென். ஆண்டவர் இயேசு தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஐ மீன், அசுத்தாவி நம்மை விட்டு புறப்பட்ட பின்பு, சரிங்களா? புறப்பட்ட பின்பு அது வெளியே சுத்துதான். சரிங்களா? சுத்தி ஊர் சுத்துது, மேயுது அப்படி வச்சுக்கோமே. நல்லா சுத்தி திரியுது. திரிஞ்ச பிறகு அது எங்க போய் தங்குறதுக்கு இடம் இல்லாதனால, சரி எங்கிருந்து துரத்தப்பட்டுச்சோ அதே இடத்துக்கு திரும்பி வர்றதுக்குன்னு அது ஆசைப்படுது. வர்றதுக்குன்னு பாக்குதாம். பார்க்கும்போது துரத்தப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா அழகா இருக்குது, ஜோடிச்சு இருக்குது, அம்சமா இருக்கு. ஆனா அந்த அந்த ஜோடிச்ச அம்சமான இருக்கிற அந்த இடத்துல யாருமே தங்கல. தங்காதனால மீண்டுமாக அசுத்தாவி என்ன பண்ணிருச்சுன்னா, "நீ பரவாயில்லடா, வீடு பெருசா இருக்கு, அழகா இருக்கு." இவன் என்னன்னா, நம்ம ஒண்டி போனா பத்தாது, எக்ஸ்ட்ராவா 7 பேர் கூட்டிட்டு போயிருவோம். ஆமென். இது ஆண்டவராகிய இயேசு யாரை குறித்து சொல்றார்ன்னா, ஆமென், வீடுனா நம்ம இந்த 4 செவுரு உள்ள வீடுகள் இல்ல. நம்ம உடம்பு, நம்ம சரீரம். ஆமென். சரிங்களா? ஆண்டவர் சொல்றார்ல, "ஒண்ணு போனா திரும்பி 7 வருது." சரிங்களா? சரி, இந்த 7 வருது. முதலாவது நம்மளுக்கு அசுத்த ஆவிகளை குறித்து எண்ணம் நம்மளுக்கு தெளிவா இருந்தா தான், இந்த அசுத்தாவிகள் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆமென். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆமென். இப்ப அசுத்தாவி பத்தி பேசுறோம்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அசுத்தாவி. எந்த அசுத்தாவி? சரிங்களா? மார்க் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். அசுத்தாவி குறித்து பேசணும்னா எல்லாமே அங்க தான் போவோம். ஆமென். சரியா? மார்க் புஸ்தகத்துல 5வது அதிகாரம். சரிங்களா? எடுத்தவங்க எடுத்தவங்க 3வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். மார்க் 5, 3லிருந்து 5. ஆ. சரி. வாசிட்டீங்களா? 5 வரைக்கும் வாசிட்டீங்களா? சரி. இப்ப ஒரு அசுத்தாவி வந்துட்டு, ஐ மீன், அதாவது ஒரு மனிதனுக்குள்ளாக பிரவேசிக்கும்போது, ஐ மீன், மத்தேயு புஸ்தகத்துல 12ல இப்ப வாசிச்சோம்ல. ஐ மீன், ஒரு அசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா, அந்த மனிதனோட வாழ்க்கையும் சரி, இல்லன்னா அவனோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னா, ஐ மீன், அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, அதோ இப்படிதான் இருந்துச்சு. இந்த வசனம் இங்க ஆரம்பிச்சு. சரிங்களா? ஆ, எப்படி இருந்துச்சுன்னா 3, 4, 5ல. ஐ மீன், எனக்கு இன்னொருத்தங்க தெளிவா வாசிங்க, இல்லன்னா நானே வாசிச்சிருவேன். சரியா? அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. ஐ மீன், அதாவது ஒரு அசுத்தாவின் பிடித்த ஒரு மனிதனோ சரி, ஒரு நபரோ சரி, அவனோட வாழ்க்கை எப்படியா இருக்கும்னா, ஒரு கல்லறை போல இருக்கும். இப்ப கொங்கோங்குல போயிட்டு அவனே எழுதி சமைச்சு சாப்பிட்டுக்குவானா? அவனே குளிச்சுக்குவானா? ஆ, நம்ம தான் எடுத்து தண்ணி ஊத்தி கல்லறை சுத்தப்படுத்துறோம். ரைட். ஐ மீன், சோ அப்ப இந்த கல்லறையினோட வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, ஐ மீன், ஒரு மனிதனால சுயமாக ஒரு காரியத்த செயல்படாத முடியாதபடிக்கு
பிசாசு அவனையே அமுத்திடும். சரிங்களா? அடுத்தது அவன் பாருங்க, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலே கல்லறைகளில் இருந்து பாத்தீங்களா, அது மட்டும் இல்லாம கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த கல்லுனாலே அவனே அவனே அடிச்சுக்கிறான். இப்ப இந்த பிசாசு பிடிச்ச நபர்கள் பாத்தீங்கன்னா, அவனுக்கு இருப்பானுங்க, இது பண்ணிக்குவானுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம்? தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்வாங்க. இப்ப நம்ம எப்படின்னா சொந்த காசுல சூனியம் வைக்கிற மாதிரி. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இப்ப எத்தனை பேர் சொந்த காசுல சூனியம் வச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. பிசாசு வேலை செய்யுதா இல்லையான்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது கீழ வாசிப்போம். இல்ல அதுக்கு மேல 4 வாசிச்சீங்களா? ஓகே. பாருங்க 4. அவன் அநேக நேரம் விலங்கினாலும் சங்கிலிகளாலும் சரியா கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து அப்ப ஒரு பிசாசு நம்ம என்னதான் நம்ம கட்டி ஜெபம் பண்ணி என்னதான் பண்ணாலும் அவனால என்ன பண்ண முடியும்னா அந்த சங்கிலியை முறிக்க முடியும். நம்ம 4-5 பேர் சேர்ந்து வாங்க இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணி செயின் பிரேயர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கிறிஸ்துவர் மொழி. செயின் பிரேயர்னு சொல்லுவாங்க. ஆண்டி சிரிக்கிறாங்க, ஆண்டிக்கு தெரியுது. சரியா? செயின் பிரேயர்னு சொல்லுவாங்க. சங்கிலிய பிடித்து நம்ம ஜெபம் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல அந்த பிசாசுக்கு வல்லமை இருக்கு, சங்கிலியை முறித்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அப்ப இந்த பிசாசு ஒருவனாலே அடக்க முடியல. பிசாசு ஒருவனால அடக்க முடியல. சரிங்களா? இப்ப பிசாசு குறித்து கொஞ்சம் நான் காரியத்தை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் வரேன். சரிங்களா? இந்த பிசாசுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டதுல, இந்த பிசாசின் பெயர் என்ன? லெகியோன். சரிங்களா? இந்த பிசாசுக்கு பேரு லெகியோனே இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். சரிங்களா? இந்த பிசாசு வாசிங்க. அதுலயே பாத்தீங்கன்னா மார்க் 5:9. ஆ ஆ சரி அவ்வளவுதான். என்னப்பா சார் பேயே சொல்லுது அவன் பேர் லேகியோன்னு சொல்லிட்டு நீங்க என்ன இல்லைங்கிறீங்க? ரைட்டா இல்லையா? என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க மெத்தியூ புஸ்தகத்துல 26:53. இப்ப வருவோம். இதுக்கப்புறம் தான் நான் பிரசங்கமே ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? மெத்தியூ புஸ்தகத்துல 26:53 வாசி. சரி சரிங்களா? அந்த வசனம் எனக்கு இன்னொருத்தங்க தெளிவா வாசிக்கிறீங்களா? நீங்க வாசிக்காதீங்க அதுக்கப்புறம் எனக்கு. நான் இப்பொழுது ஆ ஆ சரி ஆண்டவர் இந்த இந்த சம்பவத்தை யாரை பார்த்து பேசுறாருன்னா, ஆண்டவர் வந்துட்டு கெஸ்மேன் தோட்டத்துல இவனுங்க யாரு சோல்ஜர்ஸ் அந்த போர் வீரர்கள் ஆண்டவர் இயேசு பிடிக்க போயிருவாங்க. ஆமாவா இல்லையா? அந்த நேரத்துல பேதுரு என்ன பண்ணுவாரு? நம்மள மாரி ஆண்டவரை காப்பாத்துறாரு. புரிந்து கொள்ளுங்க. நம்ம மாரி ஆண்டவரை காப்பாத்துறாரு. இவனுக்கு பிடிக்க வர்றதுக்கு நேரத்துல இவர் நேரம் கத்தி எடுத்து போயிட்டு அவரை காதை வெட்டிட்டாரு. ஆமாவா இல்லையா? அப்ப காதை வெட்டின கையாட ஆண்டவர் அந்த காதை எடுத்து ஒட்டி ஜெபம் பண்ணாரு எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. பாருங்க, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அப்ப ஆண்டவர் நான் இப்பயே சரியா நான் ஒரு கொமெண்ட் கொடுத்தாலும் சரி பரலோகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி அங்கிருந்து 12 எத்தனை 12 லேகியோன்களை அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? புரிந்து கொள்ளுங்க. லீகன் என்றால் 6000 பிசாசு நம்ம கணக்கு எடுத்தோம்னா 12 ஈக்குவல்ஸ் டு 6000 32,000 தூதர்கள் சரிங்களா உருவின பட்டயத்தோட இயேசுவை காப்பாற்றுறதுக்காக அந்த நேரத்துல நின்று கொண்டிருந்தார்கள். ஆனா ஆண்டவர் எதுக்கு அந்த சிலுவை மரணத்துல சகித்தார்னா உங்களையும் என்னை மீட்கும்படியாக தான் சகித்தார். புரிந்து கொள்ளுங்க. ஓகே. அப்ப பஸ் இந்த லேகியோன்னா என்னன்னா புரிந்து கொள்ளுங்க. இந்த லேகியோன்னா இங்க பாருங்க மீண்டுமாக 12 லேகியோன் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்பி அப்ப ஆண்டவர் பரலோகத்துல ஒரு ராஜ்யம் வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துல வேலை செய்யற நபர்கள் பேரு சில ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பேர்கள் உண்டு. இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா இப்ப ஒரு ராஜா இருக்கிறார். ராஜா கீழே சேனைகள் இருக்கும். சேனைகள் பாத்தீங்கன்னா யானை யானை சேனை, குதிரை பலம், அப்புறம் போர் வீரர்கள் பலம், அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க?
அம்புகள் விற்ற அந்த அந்த சைட் வந்துட்டு ஒரு நபர்கள் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இப்ப யானை சேனைனா, யானை சேனைக்கு குறிப்பிட்ட எத்தனையோ தொகைக்குள்ள ஜனங்கள் அங்க இருப்பாங்க. அவங்க அந்த மட்டும் தான் போர் செய்ய முடியும். யானை பயன்படுத்தி தான். குதிரைகளை பயன்படுத்தி தான் செய்ய முடியும். அப்ப இந்த மாரி ரேங்கிங் உள்ள ஐ மீன் அதாவது அதுக்கு உண்டான ஸ்தானத்துல இருக்கிற அந்த ஸ்தானத்த தான் யாரு பேசுனா? அந்த விழுந்து போன தூதன் பேசுனது. புரிந்து கொள்ளுங்க. விழுந்து போன தூதன் பேசின வார்த்தை தான் என்னது? ஐ மீன் என்னுடைய ஸ்தானமானது லெகியோன் என்று யாரிடத்தில் போய் பேசினா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினா. சரிங்களா? ஐ மீன் ஏன்னா அநேக நேரங்கள்ல உங்களுக்கும் எனக்கும் என்ன புரியாதுன்னா, ஐ மீன் கர்த்தராகிய இயேசுவை புரிந்து கொள்றதுக்கு உண்டான மனோபக்குவமோ, அதே நேரத்துல பிசாசின் கிரியைகளை புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு புரியாது. ஐ மீன் இப்ப இந்த மார்க் 5லே நம்ம வருவோமே, இப்ப மார்க் 5ல நம்ம வாசிச்சோம்ல, ஐ மீன் முதல்ல இருந்து வருவோம். 1வதுல இருந்து வசனமாக. ஐ மீன் இப்ப முதலாவது இந்த அசுத்தாவிய யார் கண்ட்ரோல்ல வச்சிருக்கார பாப்போமா? ஐ மீன் இப்ப இந்த அசுத்தாவிய வாசிப்போம். ஐ மீன் இப்ப வாசிங்க. இப்ப 1ல இருந்து பின்பு அவர் ஆ ஆ ஆ ஆ. சரி. சரிங்களா? அதுக்கப்புறம் அதே நேரத்துல 6வது வசனம் வாசிங்க. அதிலே தான் 6. சரி. இப்ப இந்த அசுத்த ஆவி செய்ற கிரியைகளை பாருங்க. எல்லாம் பைபிள் பார்த்தது போதும். சரிங்களா? எல்லாம் என்ன பாருங்க. சரிங்களா? இப்ப ஆண்டவர் இயேசு படகுல இருந்து இறங்குன உடனே, அப்ப இந்த அசுத்த ஆவி கல்லறையில எப்படி இருந்துச்சுன்னா, ஒருத்தனுக்கு அடங்கல. 2வது வசனம் வாசிப்போம். பாருங்களேன் வைங்க. 2ல ஒருத்தனுக்கு அடங்கல. கல்லறையில படுத்து இருந்தான். இரவும் பகலுமா வந்துட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான். ஒருத்தனாலயும் பண்ண முடியல. எத்தனையோ சங்கிலிகளோ, எத்தனையோ விலங்குனால கட்டி போட்டிருந்தாலும், அத உடைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு திரியிறான். அப்படிப்பட்ட வெறி கொண்ட ஒரு பேய்ன்னு வச்சுக்குவோமே. பேய் தான். அப்படிப்பட்ட ஒரு பேய் என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவர் இயேசு கப்பல்ல இருந்து இறங்குன உடனே பாருங்க வாசிப்போம். கப்பல்ல இருந்து இறங்குன உடனே அசுத்த ஒரு மனுஷன் பாருங்க பிரேத கல்லில் இருந்து அவருக்கு எதிராக ஓடி வந்தான். அப்ப இறங்குன உடனேனா ஐ மீன் அப்ப அந்த இறங்குன உடனேல தான் சம்பவமே இருக்கு. அப்ப ஆண்டவர் இயேசு கப்பல்ல இருந்து ஒரு காலை எடுத்து கீழே வைக்கிறார்ல, அந்த பாதம் அந்த பாதத்தின் சத்தத்தை யாரு உணர்ந்து கொண்டானா ஐ மீன் அந்த கல்லறையில இருந்த அந்த அசுத்தாவி உணர்ந்து கையாட இந்த சத்தத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே, இந்த சத்தத்தை இதுக்கு முன்னுக்கு நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, இந்த ஏன்னா அவன் விழுந்து போன தூதன் தானே. ஐ மீன் அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் பரலோகத்தில் அவர் ஆராதித்தவன். மறந்துடாதீங்க. ஐ மீன் நீங்களும் நானும் அவரை புரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே அவருக்கு நேர அவன் பார்த்தவன். ஐ மீன் கல் அதாவது அவனோட பாதம் ஆண்டவரோட பாதம் தண்ணியில இறங்கின உடனே கல்லறையிலிருந்து அவருக்கு நேராக ஓடி வந்தான். ஐ மீன் சரிங்களா? நேரா ஓடி வந்து என்ன பண்ணான்னு வாசிப்போம். 7வது வசனம். ஆ சரி 6ல வந்து வாங்க. 6ல இருந்து வாங்க. சரிங்களா? பாருங்க அவர் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அப்ப இதுவரைக்கும் அடங்காத ஒரு பேய் இயேசுவை பார்த்தான் என்ன பண்ணா ஓடி வரான். இப்ப நம்ம இயேசுவை பார்க்க தானே சபைக்கு ஓடி வந்தோம். நீங்க எத்தனை பேர் சொல்லுங்க? தூங்கி எழுஞ்சி அறக்கா பறக்கா எமேன் வேகமா கிளம்பி கிளம்பி ஓடி வரோம்ல. பிசாசு என்ன பண்றான்? அதேதான் பண்றான். இப்ப அடுத்தது வரேன். நம்ம என்னென்ன பண்றோமோ அதேதான் அவன் பண்ணுவான் பார்க்கலாம். சரிங்களா? ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு he ran and fell down. அவரை பணிந்து கொண்டு எத்தனை பேர் இங்க வந்தானே சபையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக எல்லாம் முழங்காலிட்டு இயேசு கிறிஸ்துவே பண்றீங்களா இல்லையா? 9:30 மணில இருந்து 9:20க்கு பண்றோம் தானே? பேசுங்க என்கிட்ட. ஆ பண்றோம் தானே? 9:30 மணிக்கு நம்ம பணிந்து கொன்றோம் தானேங்க? பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்னன்னு அந்த அந்த கேள்வி விட்டுருவோம். இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே வார்த்தை வரும்போது
அவனுக்கு நல்லா தெரியும் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் துதிக்கு பாத்திரர், அவர் மாத்திரம்தான் புகழுக்கு பாத்திரர். இஸ் only the mighty God who is worthy for worship. அப்ப ஆண்டவர் இயேசு பார்த்த உடனே காலை மடிந்து கொண்டு அவர் இடத்தில் முக குப்புறம் விழுந்து உன்னதமான தேவனே குமாரனே சொல்லிட்டு அவனை துதிக்க ஆரம்பிக்கிறான். யாரு? அசுத்தாவி பிடித்த மனிதன் பிசாசு ஏசு கிறிஸ்துவை துதிக்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு புரியுற வாசில பேசுற, உன்னதமானவரின் அப்படின்னு ஏசு கிறிஸ்துவை பாடுறான். நீரே உன்னத அப்படின்னு ஏசு கிறிஸ்துவை அவன் துதிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஏசு கிறிஸ்து வந்தார்னா ஏசு கிறிஸ்து சத்தம் கேட்ட பண்ண கையாட சகல ஜாதிகள் முழங்கால் படியிடும். அவர் முன்பதாக ஒவ்வொரு கோத்திரங்களும் ஒவ்வொரு பாஷைக்காரர்களும் அவரை துதித்து செயல்பட்டதாக விடும். ஏன்னா அவர் மாத்திரம்தான் துதிக்கு பாத்திரர். நீங்களும் நானும் ஆராதிக்கிறதுனால நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் இங்க மைக் ஏறி பாடுறதுனால இங்க நம்ம ஏதாவது இசைக்கருவி வாசிக்கிறதுனால ஆண்டவர் மகிமைப்படுறாருன்னு இல்ல. நீ மகிமைப்படுத்துறியோ இல்லையோ, பிசாசை வச்சு ஆண்டவர் மகிமைப்படுத்திக்குவாரு. ஏன்னா நம்ம பாடுற மொழி அவன் பாடுறான்ல. ஏன்னா அவனுக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் வந்தது யாரு. ஒருத்தனுக்கு அடங்காத பேய். ஒருத்தனுக்கு அடங்காத பேய். அந்த சத்தம், அந்த பாதத்தின் சத்தம் கேட்டான அந்த அடிச்சுவடு வாஸ்தவம்ல 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 2:21. அது மட்டும் ஒருத்தங்க வச்சுக்கோங்க, மத்தவங்க வாசிப்போம். 1 பேதுரு 2:21 வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:21 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பாருங்க, எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்களும் என்று எண்ணினில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பிறப்பித்தார். அப்புறம் நீங்களும் நானும் எதையை தரமா பின்பற்றணும்? கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய அடிச்சுவடுனா அவரோட ஃபுட் ஸ்டெப். ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தை பின்தொடர்றதுக்கு தான் நம்மளை கர்த்தர் அழைத்து இருக்கிறார். ஆனா அந்த பாதத்தை நம்ம புரிந்து கொள்றோமோ இல்லையோ, அந்த பாதத்தின் சத்தத்தை எவன் புரிந்து கொண்டானா? அந்த பிசாசு புரிந்து கொண்டான். அந்த பிசாசு புரிந்து கொண்டான். ஏன்னா நீங்களும் நானும் நினைக்கிற அளவுக்கு தேவன் கிடையாது. நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு அவர் மகிமை பொருந்தினவர். நீங்களும் நானும் பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பரம ஜோதியா இருக்கிறார். சரியா? அவர் பரம ஜோதினா அந்த ஜோதி போதும் இந்த மொத்த உலகத்தையே பிரகாசிக்க. அந்த ஜோதி தான் ஆதியாகம புத்தகத்துல 1 அதிகாரத்துல இறங்கி வந்த வெளிச்சம். அப்ப மீண்டும் இந்த சம்பவத்துக்கு வருவோமே, எதற்காக எங்க போயிட்டீங்க? மார்க் புஸ்தகத்துல மீண்டுமாக அந்த வசனம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகுல இருந்து இறங்கின உடனே, 2வது வசனம், படகுல இருந்து இறங்கின உடனே அவருக்கு நேராக ஓடி வரான். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை பாட்டு பாடுறோம். ஆனா கர்த்தருடைய அந்த அடிச்சுவடு சத்தம் கேக்குதா? புரியுதான சொல்ல வரனே? கர்த்தருடைய அடிச்சுவடு சத்தம் நம்மளுக்கு கேக்குதா? சரி, இன்னும் வர இந்த பிசாசு யாரு கண்ட்ரோல்ல இருக்கு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு நல்லா தெரியுது. இயேசுவை பார்த்தானே நீர் தான் உன்னதமான தேவனுடைய குமாரன். சரிங்களா? ஆண்டவரை துதிக்கிறான், பாடுறான். அதுக்கப்புறம் பாருங்க, எனக்கும் உமக்கும் என்ன? சபையில அடுத்தது நம்ம பண்ணுவோம். ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி ஆச்சு, நான் உங்களை தானே ஆராதிச்சேன். புரிந்து கொள்ளுங்க, நீ பேசுறவங்கள்ட்ட சிம்பிளா தானே பேசுறேன். வர்ஷிப்லாம் நடக்கும் போது அப்பதான் வர்ஷிப் முடிகிற கட்டம். யாரு பாஸ் எழுந்து ஜெபம் பண்ணுவாங்க மலேசியா தேசத்துக்காக. நம்ம தனிப்பட்ட ஜெபம் போடுவோம். ஆண்டவரே உங்களை நம்பி தானே வந்தேன். என் வாழ்க்கை அப்படி போச்சு ஆண்டவரே, என்ன பண்றது ஆண்டவரே? எனக்கும் உமக்கும் என்ன? என்னது? பேரம் பேசுறது ஆண்டவர்கிட்ட. பிசாசு அதான் பண்றான். இயேசுவை பார்த்த கையாட. அடுத்துக்கு பாருங்க, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவனின் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். தேவனின் பேர்ல யார் ஆணையிட்டு ஜெபம் பண்றோம்? இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம ஆனா நீங்க பண்றதுக்கு முன்னாடி அவன் பண்ணிட்டான். தேவன் பேரில் உமக்கு ஆணை. ஏன்னா அந்த பிசாசுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவை அனுப்பின ஒரு தேவன் இருக்கிறார்ல, அந்த தேவன் பேர்ல நான் சொல்றேன், நீ என்ன வேதனைப்படுத்தாத, இயேசுவே நீ என்ன வேதனைப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு இயேசுவின் இடத்துல என்னன்னா அந்த தேவனை பயன்படுத்தி ஆணையிடுகிறான்.
புரியுது என்ன சொல்ல வரேன்னு? அப்ப நீங்களும் நானும் புரிந்து கொள்ற அளவுக்கு பிசாசு சாதாரண ஆளு கிடையாது. நான் டைட்டிலே எழுதியிருப்பேன். டோன்ட் பிளே வித் டீமன். சரிங்களா? பிசாசோட விளையாடாதீங்க. ஏன் விளையாடாதீங்கன்னு வரேன். சரிங்களா? ஐ மீன் அப்ப தேவன் பேரில் ஆணை என்று சரியா உரக்க சத்தமிட்டு சொன்னானா? ஐ மீன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் சொல்லும்போது சபையே சத்தம் போடுதுல அந்த மாரி. சரிங்களா? அப்ப உரக்க சத்தமிட்டு சொன்னானா? அப்ப கர்த்தர் என்ன பார்க்கிறாரு இந்த இடத்துல? ஐ மீன் கீழ வாசிப்போம் தொடர்ந்து. பாருங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்ப ஆண்டவரு அவனை வெளியே போ சொல்லிட்டாரு. வெளியே போ சொன்னதுக்கு அவன் என்ன பண்றான்? திருப்பி பேசுறான். இயேசு கிறிஸ்து பிசாச பார்த்து நீ இந்த மனுஷனை விட்டு வெளியே போ சொன்ன கேட அவன் சொல்றான், தேவன் பேர்ல உனக்கு ஆணையிடுறேன், நீ என்ன வேதனைப்படுத்தாத. பிதாவை பயன்படுத்துறான் பிசாசு. ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும். விழுந்து போன லேகியோ நான் சொன்னல, விழுந்து போன லேகியோன்னா ஐ மீன் ஆண்டவர்கிடத்துல அநேக ரேங்கிங் உள்ள தூதர்கள் உண்டு. கேரோப் சேரோப் பாத்தீங்கன்னா ஐ மீன் அவர்கள் கர்த்தரை பணிந்து கொள்பவர்கள். ஐ மீன் 1000 கண்ணுடைய அவர்கள் உண்டு. ஐ மீன் அதே போல பாத்தீங்கன்னா சரிங்களா என்ன சொல்லுவான் அதுக்கப்புறம் மைக்கேல் இருக்கிற மிகாவில் இருக்கிறாரு. ஐ மீன் அப்புறம் கேப்ரியல் இருக்கிறாரு. ஐ மீன் சங்காதர தூதன் உண்டு. சங்கார தூதன்னா இங்க இருந்து இங்க அப்படி நேரம் நடந்து போறான்னு இங்க இருக்க அத்தனை பேர் செத்துருவோம் ஆட்டோமேட்டிக்லி. புரியுதா என்ன சொல்லுவாருன்னு? இங்க இருந்து நம்ம இப்படி அவர் நடந்து போறான்னு வச்சோம் சங்கார தூதனே, இங்க சாவு இங்க சாவு இங்க சாவு இங்க சாவு இங்க சாவு. அப்படிப்பட்ட நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தருடைய சேனை மிகவும் பலம் உடையது. அந்த அந்த பலனுள்ள சேனையை தான் யாருக்கு அதிகமாக தெரியும்னா சரியா இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த பிசாசுக்கு தெரியும். ஆமென். ஏன்னா நீங்க பாக்குறதுக்கு முன்பதாக அவன் அங்கிருந்து வந்தவன். அவனுக்கு தெரியும் தேவன் யாரு, இயேசு யாரு, இவர்கள் என்ன பண்ண முடியும், ஆவியானவர் என்ன கிருபை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. சரிங்களா? வாசிப்போம் கீழே. அப்பொழுது அவனை நோக்கி இல்ல அது வாசிட்டோம்ல. வாசிங்க. எனக்கு ஒரு ஆள் யார் மைக் கொடுக்க மாட்டேங்க. சரி எமேன் போதும். சரிங்களா? இப்ப இந்த லேகியோன் கர்த்தரை பார்க்கிற விதத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்ப அந்த லேகியோனுக்கு நல்லா தெரியுது கர்த்தரிடத்துல எப்படி பேசணும், எப்படி வரணும்னு சொல்லிட்டு. ஆண்டவர் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு பாளையம் இறங்கின கையோட ஆமென். ஆண்டவர் இயேசு இறங்கின கையோட எங்க இருந்தாலும் ஓடி வந்துட்டான். சம்பவம். ஆமென். வந்த கையோட வேலை. அவர் முன்பதாக சாஸ்தாகமாக விழுந்து பணிந்து கொண்டான். பணிந்தது கொண்டு மட்டுமல்லாம அவரை துதிக்க ஆரம்பித்தான். ஆமென். ஏன்னா அவர் மாத்திரம் துதிக்க பாத்திரர். அது மாத்திரம் இல்லாம அவன் என்ன பண்ணானா ஆமென் கர்த்தருடைய ஆமென் தேவன் பேரில் ஆணை என்று ஜெபம் விண்ணப்பத்தை செய்தான். ஆமென். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏன்னா அவன் முதலாவது என்ன பண்ணானா ஆண்டவராகிய இயேசுவை எதிர்த்து பேசிட்டான்ல. ஆனா அவனுக்கே தெரியுமே. என்ன தெரியும்? இவரு பெரியவரு. ஆமாவா இல்லையா? பாருங்க. அவன் பாருங்க அவன் எதிர்த்து பேசின பின்பு தங்களை அந்த திசையில் இருக்கிற துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே தேவ சமூகத்திலிருந்து என்னை வெற்றியாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்க பிரசனம் எப்பொழுதே கூட இருக்கணும் ஆண்டவரே. நம்ம வேண்டுறோம்ல, அவன் வேண்டானே. சொல்லுங்க. இப்ப நீங்களும் நானும் ஆமென் எந்த அளவுக்கு கர்த்தரை புரிந்து கொள்கிறோம். ஆமென். சரிங்களா? அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. கீழ இறங்குங்க. ஆமென். அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிக்குள்ளே போகும்படி அவர்களுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. ஆண்டவரே நாங்க இங்க வந்துட்டீங்க நீங்க. நாங்க போகட்டா? பிசாசு என்ன பண்றான்? அவன் நினைச்சா ஓடிரலாம். ஆண்டவர் வந்து நிக்கிறாரு. ஆமென். அவன் நினைச்சா ஓடிரலாம். ஆனா ஆண்டவர் வந்து நின்றனால அவர்கிட்ட உத்தரவு கேட்காம அவனால கால கூட எடுத்து வைக்க முடியாது. புரியுது என்ன சொல்ல வரேன்னு? ஆண்டவர் இயேசு நிக்கிறனால ஆமென் அவரிடத்தில் உத்தரவை கேட்காம அந்த இடத்தை விட்டு அவர் நிக்கிற ஸ்தானத்தை விட்டு அவர் மின்பதாக இருந்து ஒரு அடி கூட பிசாசுனால எடுத்து வைக்க முடியாது.
ஆமென். அப்ப இந்த பிசாசு கர்த்தரிடத்துல உத்தரவு கேட்கிறான். ஆண்டவரே, இந்த பன்றிக்குள்ள நாங்க போகணும், அதுக்கு எனக்கு உத்தரவு கொடுன்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டிக் கொள்றான். ஆனா நீங்களும் நானும் ஒரு விஷயத்தையோ ஒரு காரியத்தையோ ஒரு சமூகத்துக்கோ இல்லைன்னா இங்க இருந்து எங்கேயாவது போகும்போது கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்கிறோமா? நம்ம யாரு? அவரை விட பெரியவரு. ஆமென். நம்ம யாரு? அவனை விட பெரியவரு. ஆமென். இப்ப இந்த பிசாசு பண்ற வேலைய புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் வரேன். இப்ப இந்த பிசாசுக்கும் இப்ப இந்த பிசாசு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப இந்த பிசாசு முற்றிலுமா யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது? ஆண்டவராகிய இயேசுவோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஆமென். ஆண்டவருடைய இயேசுவோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இப்ப மீண்டுமாக மத்தேயு 12, 43, 44, 45 அதுல வாசிக்கும்போது, அசுத்தாவி ஒருத்தனிடத்தில் புறப்பட்டு போகுது. போன பின்பு ஆமென். மறுபடியும் அது வெளிய தங்குறதுக்கு இடம் இல்லாதபடிக்கு சுத்தி திரியுது. சுத்தி திரிஞ்சுட்டு அந்த அந்த இடம் அழகாக ஜோடிக்கப்பட்டதுமாக அழகா இருக்கிறனால, ஒண்ணுக்கு போயிட்டு எத்தன வந்துருச்சு? 7ஆ கொண்டு வந்துருச்சு. சரி. இப்ப அதுக்கு முன்பதாக இந்த அசுத்தாவிகள் இன்னும் யார் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழ, ஆமென். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கீழ கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உங்களை தொடணும்னா, இயேசுவினுடைய உத்தரவு இல்லாம பிசாசு உன்னிடத்தில் வராது. ஆமென். வராதுன்னா, வராதுன்னு நெனைக்காதீங்க. நான் வரும்ல சொல்றேன். எடுத்துக்கொள்ளுங்க. என்னோட யோபு புஸ்தகத்துல, ஆமென். யோபு புஸ்தகத்துல இயேசுவே. யோபு புஸ்தகத்துல 2:2 ஒருத்தங்க யோபு 2:2 அடுத்தது 1 சாமுவேல் 16:14 நானே வாசிக்கிறேன். ஆமென். யோபு 2:2ல சரிங்க. ஆ, ஆ, சரி. ஆமென். இப்ப நீங்க தேவனிடத்துல நேரா போய் விடணுமா? ஏஞ்சல் இப்ப கண்ண மூடுது. ஆண்டவரே, நான் இப்ப நான் கண்ணு மூடி கண்ணு தொறக்கும்போது நான் பரலோகத்துல இருக்கணும். உங்களுக்கு புரியுதானே சொல்ல வரேன்னு? நான் கண்ணு மூடி கண்ணு தொறக்குறது நான் பரலோகத்துல தேவன் முன்பதாக நான் பேசணும். முடியுமா? முடியாதுல்ல. ஆனா அவன் போயிட்டான். அவன் தேவனுடைய சமூகத்துல போயிட்டு, ஆமென். கர்த்தரிடத்துல என்ன பேசுறான்னா, எங்கிருந்து வர? ஆண்டவர் கேட்கிறாரு. எங்கிருந்து வரேன்னா, சுத்திட்டு வந்தேன். என்ன சுத்திட்டு வந்த? சரியா? ஆண்டவரே மாட்டி விட்டாரு. அவன் ஒண்ணுமே கேட்கல. அவன் ஒண்ணுமே கேட்கல. புரிந்து கொள்ளுங்க. என் பையன் யோபுவ பாத்தியா? யாருக்கு சொன்னா? ஆண்டவர் தான் சொல்லுவாரு. ஆமென். இப்ப இப்ப நான் சுத்திட்டு இவன் பாட்டுக்கு போறான்னு வச்சுக்குவோமே. சரிங்களா? அத்தன ரேங்கிங்ல இருக்கிற பேய். ஏதோ ஒரு பேய்ன்னு வச்சுக்குவோம். சரி, ஏதாவது ஒரு பேய் சொல்லுவோம். மோகினி. ஓகேயா? அந்த பேய் போகுது கர்த்தரிடத்துல. சரியா? அது எங்கேருந்து வர? அங்கதான் பசிகுடான்ல ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். பசிகுடான்ல இருந்தியா? பசிகுடான்ல அந்த சைன்டெக்ஸ் வீட்ல பாத்தீங்கன்னா 2 சிஸ்டர் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனியா? அபிசாரா? அப்படின்னு. இல்லையே. சரி, நீ போய் தான் பாருல. அது எனக்காக பாட்டு பாடுது. ஆண்டவர் பேசுவாரு. அது எனக்காக பாட்டு பாடுது. அது எனக்காக வந்துட்டு சபைய கூட்டுது. அது எனக்காக சாப்பாடு வேற ஆக்கி எடுத்துட்டு வந்து போடுது. அப்படியா? சரி, நான் போறேன். நான் போய் தான் பார்க்கிறேன். புரியுதா? ஆண்டவர் சரி போப்பா. யார் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உன்னிடத்தில் வரணும்னா, அவன் அங்க போயிட்டு உத்தரவு வாங்கிட்டு வந்துருவான். சரிங்களா? அடுத்தது சவுலு. ஆமென். அதே 1 சாமுவேல் புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 14வது வசனம். ஆமென். கொஞ்சம் வேகமா முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு டைம் ஆச்சு. 16, 14. ஆமென். ஆ. காரியம். ஆமென். இப்ப இது புரிந்து கொள்ளுங்க. இப்ப மீண்டுமாக அந்த எ ஒ மத்தேயு 12 அது 43, 45, 44, 45. ஆண்டவர் அசுத்தாவியை துரத்தின உடனே ஆவியானவர வர வைக்காதனால அந்த இருதயத்துல, ஆமென். அந்த இருதயம் கோசமா இருக்கு. கோசமா இருந்தனால அசுத்தாவி இப்ப போயிடுச்சுல. ஒரு 1 மாசமோ, இல்ல 2 மாசமோ, 3 நாளோ எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு மறுபடியும் வருவான். அதே வீட்டுக்குள்ள. வந்தா 1 வந்தா பரவால்ல. 7 வரான். 7 வந்து என்ன சொல்றான்? சரியா? வசனம் தெளிவா சொல்லுது. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுதாயிடுச்சாம். அதிக மோசமாயிருச்சாம். இப்போ உங்க வாழ்க்கை ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்பு, 3 வருஷத்துக்கு முன்பு நல்லா இருந்துச்சுப்பா. இப்ப கொஞ்சம் அப்படியே ஒரு பாட்டுக்கு போகுதுன்னா, அது இஷ்டத்துக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒண்ணே 7 இருக்குதா? இல்ல 3 இருக்குதா? இல்ல 3 1/4 இருக்குதா கூட நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? ஆமென். அப்ப சவுலிடத்தில் பாருங்க, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார்.
கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கப்படுத்தி கொண்டிருந்தது. யார் அனுப்புனா? அப்ப ஆவி யார் யார் கண்ட்ரோல்ல இருக்குது? அசுத்த ஆவி முழுக்க முழுக்க யார் யார் கண்ட்ரோல்ல இருக்குது? ஏன்னா அவர் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் சர்வ ஒரு உலகத்தையும் ஆள்பவர். ஆமென். அண்ட சராசரத்தை படைத்தவர். அவரு பேர்ல அவருக்குள்ளதான் அனைத்தும் அடங்கி இருக்குது. ஆமென். சகல ஜாதிகள் அவர் வணங்கும் சொன்ன தெரியுமா? மனுஷ ஜாதியா இருக்கலாம், மிருக ஜாதியா இருக்கலாம், அடுத்த கட்டம் பிசாசு ஜாதியா இருந்தாலும் அவர் வணங்கிதான் ஆகணும். ஆமென். ஏன்னா அவர் மகிமை நிறைந்தவர், மகிமை பொருந்தினவர். ஆமென். பாருங்க, அப்பொழுது அங்க ஒரு கர்த்தர் அவரை ஆவி மேல. ஆமென். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கப்படுத்துது. சரி, இவ்வளவு பேசுறேன்னு ஆண்டவர் இயேசுவே ஒரு சோதனைக்குள்ள போனார்ல. அப்ப ஆண்டவர் இயேசு வந்துட்டு ஒரு பிசாசு வந்து நோண்டுடுச்சுல. அப்ப அது மட்டும் தானா வந்துச்சா? இல்ல ஆண்டவர் அனுப்புனாரா? எடுத்துக்கொள்வோம் வசனம். ஆமென். ஆமென். எடுத்துக்கொள்ளும் வசனம் மத்தேயு புஸ்தகத்துல நினைக்கிறேன். ஆமென். மத்தேயு 4:1. நான் முடிக்கிறேன். ஆமென். மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசுவினால் சோதிக்கப்படும்படியாக ஆவியானவர்னாலே வனாந்திரத்துக்கு கொண்டு பண்ணப்பட்டார். புரியுது? அவ்வளவுதான். அப்ப ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவ வனாந்திரத்துக்கு கொண்டு போனாரு. ஆமென். அதே ஆவியானவர் தான் பிசாசையும் அனுப்புனாரு. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? ஆமென். இப்ப இந்த பிசாசு எப்படி கிரியை செய்யுமா நான் சொல்றேன். சரிங்களா? ரெக்கார்டு போனா போட்டோம், பரவாயில்ல. காஞ்சனா படம் பாத்தீங்களா? அந்த சாரி கட்டிட்டு ஆடுவானே, பாத்திருக்கீங்களே? சரிங்களா? ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு பிக்சரைஸ் நீங்க அப்படியே அந்த கற்பனை பண்ணி பாப்பீங்க. ஐ மீன், அந்த கடைசி கட்டத்துல அந்த பேய் என்ன பண்ணும்னா, கெட்டவன் வந்துட்டு கோயிலுக்குள்ள இருப்பான். இந்த பேய் வந்துட்டு அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது. ஆனா வெளிய இருந்து ஆடும். கெட்டவனை நீ காப்பாத்துற, நான் ஒண்ணுமே பண்ணல, நான் சுத்தமான ஆத்துமா, பேய் பேசுது. என்ன விடமாட்ற, என்ன அவனை காப்பாத்துற. அப்ப அந்த சாமி என்ன பண்ணிருச்சு? தொறந்து விட்டுருச்சு பாதிய. இவன் உள்ள புகுந்து சாத்தி சாவடிச்சுட்டான். ஓகேவா? இப்ப இதே சம்பவத்தை இங்க சொல்றேன். நம்ப கர்த்தரிடத்தில் வரோம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இது செய்தீங்கன்னா, நான் இந்த காரியத்தை விண்ணப்பம் பண்றேன் ஆண்டவரே. இந்த காரியத்தை நான் பொருத்தனை செய்றேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? செஞ்சு குடுத்துடுறாரு. நம்ம செய்யறோமா இல்லையான்னு பிசாசு பக்கத்துல இருந்து வெயிட் போட்டு பார்க்குறான். ஐ மீன், ஒருவேளை செய்யலைன்னு வச்சுக்கோமே. ஐ மீன், கர்த்தர் குடுத்துட்டாரு காரியத்த. பொருத்தனை பண்ண காரியமோ, இல்ல கர்த்தருக்கு நம்ம ஏதாவது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிருப்போமோ, நம்ம செய்யலன்னு வச்சுக்கோங்களேன். இவன் எங்க தெரியுமா போவான்? மறுபடியும் ஆண்டவர்ட்ட போவான். நேரா போவான். பாத்தீங்களா? அவன் என்ன பண்ணான் பாத்தீங்களா? நீங்க சொன்ன உங்களுக்கு குடுத்த வார்த்தைய அவன் மீறிட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் போட்டா வேண்டாமா? ஆண்டவர் நீதி உள்ளவர். ஆண்டவர் நியாயம் உள்ளவர். நீ நியாயமா இல்லன்னா, அவன் வந்து கேட்டானா, அவனிடத்துல தான் நியாயம் உண்டு. பிசாசுகிட்ட நியாயம் இருக்குங்க. புரியுதா? புரியுதா? அவன் ஜஸ்டிஸ். ஐ மீன், அவன் சொல்றான், நீங்க சொன்ன வார்த்தைய அவன் நிறைவேத்தல. இப்ப அதனால நான் போலாமா? சரி போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனுப்புவார். அதனால தான் வந்து சாத்துது நம்ம வீட. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஏன்னா, நீங்களும் நானும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையில உண்மையா இல்ல. ஐ மீன், அவன் உண்மையா இருக்கிறான். ஐ மீன், கர்த்தர் சொன்னா அவன் போய் செய்றான். நீங்க செய்யணுமா? நான் செய்றோமா? கேள்வி இருக்குல்ல. கர்த்தர் தான் அனுப்புறாரு அவன. ஐ மீன், கர்த்தர் தான் அனுப்புறாரு. ஐ மீன், அத்தனை அசுத்தாவிகளும் ஐ மீன் கர்த்தர் தான் அனுப்புறாரு. ஐ மீன், நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அந்த குதிரைகள் குறித்து நான் பேசுறப்பல கடைசி காலத்துல ஐ மீன், அதுல கூட பாத்தீங்கன்னா அசுத்தாவிகள் கர்த்தர் இடத்துல பெர்மிஷன் கேட்டுதான் வருது. ஐ மீன், அப்ப இவ்வளவு சம்பவம் நம்ம வாழ்க்கையில சுற்றி நடக்கும்போது இந்த அசுத்தாவி நம்ம வீட்டுல கிரியை செய்யுதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். ஆனா இதுல இருந்து ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். அவருடைய பாதத்தின் சத்தத்தை கேட்ட கையாட அந்த அசுத்தாவி மிரண்டுருச்சு. ஒருவேளை அதே பாதம் அந்த சக்தி எமேன் அதே அளவுக்கு வல்லமை எமேன் உன் பாதத்துல இருந்துச்சுன்னா அது பயப்படுமா பயப்படாதா? பயப்படுமா பயப்படாதா? பயப்படுமா பயப்படாதா? ஏமேன், அதான் வார்த்தை வருது. ஏமேன், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன் என்னது தூதர்கள்
உன்னை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஐமீன் உன் கால் பாதம் கல்லில் இடராதா. ஐமீன் அப்ப இந்த பாதத்துல தேவனோட வல்லமை இருக்கு. ஐமீன் நானும் யோசிப்பேன், என்ன ஆண்டவரே போற வீட்டுலாம் பேய் போதே, என் வீட்டுல வர மாட்டுதே. இல்லன்னா நான் போற இடத்துல கூட வர மாட்டேது. இல்ல நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கேட்கிறது, பாஸ்டர் உங்க சபையில வந்து பேய் ஓட்ட மாட்டீங்களா? ஏன் வர மாட்டுது? நானும் யோசிப்பேன், ஏன் வர மாட்டுது? மத்தவங்களும் ஓட்டுறானுங்களே, சரி நம்மளும் ஓட்டுவோமே. ஐமீன் ஐமீன் ஆனா அந்த பேய்க்கு தெரியும் இந்த பாதத்தின் சத்தம். ஐமீன் இந்த பாதத்தின் சத்தம் அந்த பேய்க்கு தெரியும். ஏன்னா அதுக்கு உணர்வு இருக்கு. ஐமீன் ஏன்னா கர்த்தருடைய பாதத்தின் சத்தத்தை கேட்ட கையாட அந்த அடிச்சுவடு சத்தம், அந்த ஸ்டெப்பு. ஐமீன் இந்த ராஜாதி ராஜா அந்த வேட்டையின் படம் பாத்தீங்களா? அது சந்திரமி கூட பார்த்தது இல்லையா நீங்க? டக்கு டக்குன்னு வந்த கைட எவரத்தையும் வானேன். ஐமீன் அந்த பாத சத்தம் இருக்குல்ல, அந்த சத்தத்துக்கு ஐமீன் பேய் ஆடும். ஐமீன் உலகம் நடநடுங்கும். ஐமீன் ஐமீன் பொல்லாத ஆவிகளா இருந்தோம் நம்மளை விட்டு ஓடிரும். ஐமீன் ஆனா நீங்களும் நானும் அவரோட பாதத்தை பின்தொடர்றோமா தான் உண்டு. அது 1 பேதுரு 2:21 பிரகாரம். ஐமீன் அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்தொடர்றோமா? ஐமீன் ஒருவேளை கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்களாக நம்ம இருந்தோம்னா, ஐமீன் அவரோட பாத சத்தத்தை கேட்ட கையாட பிசாசு நடுங்கினால, அவர் பாத சத்தத்தை கேட்ட கையாட பிசாசு அவன் மின்முதாக மண்டிட்டால, அவர் பாதம் சத்தம் கேட்ட கையாட அந்த பிசாசு அவருக்கு உண்டான காரியத்தை உத்தரவு வாங்கிட்டு போனால, ஐமீன் அதே போல ஆண்டவர் சொல்றாரு, என்னை காட்டிலும் என்னை விசுவாசிக்கிறவன் மிக பெரிய காரியங்களை செய்வான். அப்ப அதை விட என்ன ஆண்டவர் பண்ணுவார்னா, இந்த பாத சத்தம் கேட்கும் போது ஐமீன் ஆண்டவர் உன்னை கொண்டுதான் பெரிய காரியம் வீட்டுல செய்வார். ஆமென். உன்னை கொண்டுதான் ஆண்டவர் இந்த பட்டணத்துல செய்வாரு. இங்கிருந்து வெளியிருந்து ஒரு பாஸ்டரோ வெளியிருந்து வேற யாரும் ஆண்டவர் கொண்டு வர மாட்டார். ஆமென். ஏன்னா அவருக்குரிய ஜனங்களை ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென். ஆனா நீங்களும் நானும் இந்த பிசாசினிடத்தில் கற்றுக்கொண்ட சில காரியங்கள், அவனே கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்கிறான். நீங்களும் நானும் உத்தரவு கேட்கிறோமா தான் உண்டு. ஐயா உத்தரவு வந்த கைடா, ஐயா சரணம், சரண்டர் ஆயிட்டான். ஆமென். ஐமீன் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்துல போய் சரண் அடைகிறோமா? சரணம்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்குமா? இல்லைன்னா ஐமீன் ஆண்டவர் இடத்துல நீங்க யாரு நான் யாரு, நீங்க யாரு நான் யாரு, ஏட்டிக்கு போட்டி பேசுறோமா? ஐமீன் ஏன்னா மனிதர்கள் பாத்தீங்கன்னா இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குதா? கேடு உள்ள இருதயமா இருக்கான். நான் என்னதான் கத்துனாலும் இறங்காது, என்னதான் பேசினாலும் இறங்காது. ஆனா நான் இறக்கிடுவேன். ஐமீன் வெளிப்படுத்து புஸ்தகத்துல 21வது அதிகாரம், சரிங்களா? இதை நேத்து பேசினேன், முடிச்சிடலாம் சோழிய. சரிங்களா? வெளிப்படுத்து புஸ்தகத்துல 21வது அதிகாரம் எடுத்தவங்க எனக்கு வாசிங்க 8வது வசனம். ஆமென். ஆமென். சரி. இப்ப இந்த 2ஆம் மரணமாகியாக கந்தகம் அக்கினினா என்னது? நரகம். தெரியும்ல நம்மளுக்கு. ஆமென். அதுல போகிறதுக்கு சில குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? இதெல்லாம் பண்ணா நீ போக முடியாதுப்பா. இதெல்லாம் பண்ணா போக முடியாது. சரிங்களா? இப்ப காரியம் பயப்படுகிறவர்கள். இங்க எத்தனை பேர் பயப்படுறீங்க? தூங்கும்போது பயம், நடந்தா பயம், தனியா தங்குனா பயம், அடுத்த நாள் எப்படி வாழ போறோம் பயம். ஆமென். நம்ம என்னவா இருக்க போறோம் பயம், என் பிள்ளை என்ன ஆக போகுது பயம், கடைசி காலத்துல நீ யாரு பார்க்க போறா பயம். எவ்வளவு பயம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு இது வாசிக்கும் போது நான் வியப்பானது என்ன தெரியுமா? அதாவது சூனியக்காரன் கூட 4, 5 கேஸ் தள்ளிதான் ஆண்டவர் டீல் பண்றாருன்னா, சூனியக்காரனை கூட 4, 5 கேஸ் தள்ளி தான் வருது. சூனியம் கூட வச்சுட்டு போனாலும் அவனுக்கு ஏதோ இருக்கிறாங்க போலங்க. ஆனா நீங்க நானும் பயந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கை எப்படி ஆக போதோ, இந்த உலகம் என்ன ஆக போதோ, கடைசி காலத்துல எவன் என்ன பார்க்க போறானோ, எவன் எனக்கு சோறு கொடுக்க போறானோ, பயம் வந்துச்சாலே அக்கடியும் கந்தகமும் எரிகிற கடிலே பங்கடைவார்கள். அப்ப நீங்கள் நான் என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. எல்லாமே பண்றது எல்லாம் பயப்படக்கூடாதோ சொல்றது, இல்ல எப்படிதான் பயம், அதாவது பயம் இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது. அப்படி இருக்கீங்களா? ஐ மீன் ஆனா வசனம் சொல்லுது பயப்படக்கூடாது. ஐ மீன்
கர்த்தர் நம்ம முகத்தை பார்க்கல, நம்ம உள்ளங்களை பார்க்கிறார். ஆமென். உள்ளத்துல பயம் இருக்கா இல்லையான்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். தாவீதுக்கு கோலியாத்தே வந்து நின்றாலும் அவனுக்கு வந்துட்டு ஒரு அசால்ட்டுத்தனமான என்னன்னா ஒரு தைரியம் இருக்குது. "ஏய் நீ எவ்வளவு பேரா இருந்தா வாடா. நான் ஒண்டி வரேன்டா." ஆமென். ஒண்டி வரேன்டா. ஒரு கல்ல எடுத்து சுத்தி அடிச்சு வேகத்துல ஓடி நேரா கழுத்த வெட்டிட்டான். நீங்க ஒரு பேய பார்த்தா ரிவர்ஸ் அடிச்சு ஓடுறது. ஆமென். அவன் நிக்கிறான்ல. ஆமென். சின்ன பையன். 17 வயசு, 18 வயசு பையன். ஆமென். அப்ப பயப்படுகிறவர்கள் காரியம். ஒருவேளை நீங்களும் நானும் இந்த பயத்தின் சுபாவங்களை நம்ம இருதயத்துல வைத்துக் கொண்டிருந்தோம்னா, ஆமென். பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு இல்ல. இப்ப இந்த பயப்படாம இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நெறைய காரியத்த சொல்லிட்டு போனாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதியை தேடுங்கள். அப்போது விலைகள் கொடுக்கப்படும். ஆமென். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னாரு நம்மளுக்கு? ஆமென். அந்த ஆகாயத்து பறவைகள பாருங்கள். ஆமென். சரிங்களா? அதுக்கப்புறம் காட்டுல போயிட்டு காட்டு புஷ்பங்களை பாருங்கள். ஆமென். அது அது என்ன பண்ணுதுன்னா, அதை விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. அதை அதையவே என்ன பண்றாரு ஆண்டவரு? போஷிக்கிறதுக்கு பரமபிதா அறிந்திருக்கும்போது, ஆமென். காட்டு புஷ்பங்களை அழகுபடுத்துறதுக்கு கர்த்தர் அறிந்திருக்கும்போது, நீ அழகாகணும்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாம கஷ்டப்பட்டு நகத்தோடு இதெல்லாம் வாங்குறோம்ல. அ சரியா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த காட்டு புஷ்பங்களை உத்து கவனித்து பாருங்கள். அதையே அழகுபடுத்துறாராம். உன்னையும் என்னையும் அழகுபடுத்துறதுக்கு அவர் மகா சக்தி உள்ளவர். ஆமென். அவர் மகா கிருபை உள்ளவர். ஆமென். ஏன்னா, ஆண்டவர் அப்படியாக தான் நம்மளை வழி நடத்தியிருக்கிறார். ஆமென். நம்ம ஒரு காலமோ, ஒரு நேரமோ நம்ம பயந்தோ இந்த பிசாசுக்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு பிசாசு செய்ற கிரிகளுக்கோ, நம்ம இதெல்லாம் பயந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா, இந்த பயம் தான் என்ன ஆனுச்சுன்னா, யோபுவோட வாழ்க்கைக்குள்ளாக இருந்த ஆஸ்திகளை, சொத்துக்களை, ஐ மீன் அவனிடத்தில் இருந்த ஒவ்வொரு ஆ ஆசீர்வாதமான காரியங்களையே பிசாசு பறித்துக் கொண்டு போகிறதுக்கு இருந்த ஒரே நுழைவாயில். ஐ மீன் ஒரே கதவு பயம். ஒருவேளை நீ பயந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உன்னிடத்தில் வந்து பிசாசு வந்து உன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்து பத்தம், உன்கிட்ட இருக்கிற சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் புடுங்கி போட்டு, நல்ல காலு, நல்ல கை, நல்ல மூக்கு, நல்ல வாய், நல்ல கண்ணு நல்லா குடுத்துருக்கான்ல, இது எல்லாத்தையும் என்ன பண்ணி கொரண்ட முடியுமோ கொரண்டிருவான். ஏன்னா யோபு அப்படிதான் பண்ணான். கொட்டாங்குச்சி எடுத்து சொரிஞ்சுகிட்டு இருந்தான். கொட்டாங்குச்சின்னா என்னன்னு தெரியுமா? அவன் தெரியலையா? தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் அரைச்ச பிறகு மூடி இருக்கும்ல, அதுதான் கொட்டாங்குச்சி. அதுதான் தேங்காய் தான். அது தேங்காய் மூடி உங்க பாஷை. உண்மையான பாஷை கொட்டாங்குச்சி. அ அது வச்சு சொரிஞ்சுகிட்டு இருந்தான் அவன். ஐ மீன் அப்ப அவனுடைய எப்படி இருந்தான்? பாடுபட்டான். ஏன்னா, அவன் தான் பிசாசுக்கு வாசல திறந்தான். அதேதான் ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு புஸ்தகத்துல 12 ஆமென் 43, 44, 45 ஆமென். ஒரு அசுத்தாவி உன்னை விட்டு போகுதுன்னா, ஒரு இடத்துல ஒரு டெலிவரன்ஸ், ஒரு இடத்துல ஒரு விடுதலை, ஆமென். பண ரீதியா இருக்கலாம், குடும்ப ரீதியா இருக்கலாம். இல்ல ஏதாவது இடத்துல ஆண்டவர் பெரிய ஒரு என்ன பண்றாருன்னா, ஒரு விடுதலை குடுத்துட்டாருன்னா, அந்த விடுதலையை காப்பாற்றும்படியாக ஆவியானவரை உள்வர வைக்க வேண்டும். ஆவியானவரை செயல்படுத்தாத எவனும் ஆமென். ஆவியானவரை ஆ என்ன சொல்வார் வசனம் இருக்கு. ஆவியானவர் கனவீனப்படுத்துறவனோ, ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறவனோ, ஆமென். அந்த பரலோகமும் சரி, பரமபிதாவும் சரி மன்னிக்க மாட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா கூட பேசிறலாம். ஆனா ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிற ஒரு நாவும் மன்னிக்கப்படாது. ஆமென். உங்களுக்கு எக்ஸ்கியூஸஸே கிடையாது. ஏன்னா, அவர் சர்வ லோகத்தை ஆள்பவர். ஆமென். சர்வ லோகாதிபதி. ஆமென். பரமஜோதி. ஆமென். இருப்பவர் இருக்குவராக இருக்கிறார். இனிமேலும் வருகிறவராக இருக்கிறார். அல்பாவும் அவர்தான், ஒமேகாவும் அவர்தான். அவரே ஆதி, அவரே அந்தம். ஆமென். ஆமென். ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். ஆமென். உங்கள் நினைவு நம்ம நினைவோ சரி, நம்மளோட செயல்முறையும் சரி, நம்ம பார்க்கிற விதம் இயேசு கிறிஸ்து அல்ல. இயேசு கிறிஸ்து பத்தி நம்மளுக்கு தெரியணும்னா பிசாசு இடத்துல தான் போய் கேட்கணும். வேற வழி இல்ல. ஏன்னா அவன் பார்த்த விதம் வேற. ஆமென். அப்படியே அவர பார்த்த கையில படிந்து கொள்றான். ஒருத்தனுக்கும் அடங்காத பேய். ஒருத்தனுக்கும் அதாவது தலை வணங்கல. எத்தன சங்கிலி, எத்தன விலங்கு போட்டாலும் உடைச்சுக்கிட்டு வர்ற பேய். இயேசு கிறிஸ்துவோட பாத சத்தத்த கேட்ட கையோட போய் விழுந்தான் பார்த்தீங்களா?
அந்த ஸ்டேட்டஸ்ல அந்த அளவுக்கு ஒருவேளை என்னதான் நம்மளுக்கு பேரு, புகழு, பதிவு, அந்தஸ்து, உயர்வு, நல்லா பணக்காரனா, நல்லா ஒரு செழிப்பான இடத்துல இருந்தாலும், ஆனா ஆண்டவர் இயேசு வந்து கையாட உன் அந்தஸ்த உடைச்சுட்டு வந்து நீ உட்காரலன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உடைச்சிருவாரு. ஏன்னா, உடைக்கப்பட்டுருவான்னு சொல்லிட்டு பிசாசுக்கு தெரியும். அதனால தான் அவர் எடுத்து உத்தரவு கேட்டான். உத்தரவு கேட்டான். வசனம் தெளிவா சொல்லுது. லீகியோன் தெளிவா சொல்றான், "என்ன பாதாளத்துக்கு அனுப்பிறாதீங்க." பணிந்து கொள்றான். ஆமென். அப்ப கர்த்தர் பராக்கிரம் உள்ளவர். கர்த்தர் பராக்கிரம் உள்ளவர். இன்னும் நம்மளோட வாழ்க்கையிலயோ, நம்மளோட குடும்பங்கள்லயோ கர்த்தரை முக்கியத்துவத்தை படுத்தாம, கர்த்தருக்கு முக்கியமான காரியங்கள் செயல்படுத்தாம, அதை விட இன்னொரு கருத்தை சொல்றேன். ஒருவேளை கர்த்தருக்காக ஏதாவது காரியத்தை சரி. ஓகே. கர்த்தருக்காக ஏதாவது காரியத்தை நம்ம குடுக்கணும், செயல்படணும்னு நம்ம இருந்தோம்னா, ஆமென். தயவாக குடுத்துருங்க. ஆமென். தயவாக குடுத்துருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அதே காரணமா காட்டி, உன்னிடத்திலோ, உன் வீட்டினிடத்திலயோ, உன் பிள்ளைகளிடத்திலயோ பிசாசு வர்றதுக்கு கதவு நீயே தொறந்துட்ட. அந்த கதவ என்னதான் ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி சாத்துனாலும் சாத்தாது. ஆமென். வசனம் தெளிவாக இருக்குது. ஒரு இடத்தினால கிருபை, இன்னொருத்தனோட கிருபை தாங்கும். இப்ப நானு இங்க இருக்கிற ஒவ்வொரு பேத்துக்காக நான் ஜெபிக்கலாம். நான் உங்களை தாங்க தான் முடியும் தவிர்த்து உங்களை ஏத்த முடியாது. புரிந்து கொள்ளுங்க. நானு மேல இருந்து ஒரு கயிற தூக்கி போட முடியும். புடிச்சிட்டு நீ நின்ற இடத்திலேயே தாங்க தான் முடியும். நீ இத விட கீழ விழுவாதபடிக்கு என்னால தாங்க தான் முடியும். ஆனா, நீ தான் ஏறணும். நீங்க தான் ஏறணும். அந்த ஜெபத்த புடிச்சு, புடிச்சு நீங்க தான் மேல ஏறணும். இல்ல அவரு எங்களுக்கு ஜெபம் பண்றாங்க. அவங்க எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணாலும் நீ தாங்கிட்டு தான் இருப்போம். இத விட கீழ இறங்க முடியாது தான் தாங்குவோம். இப்போ உன் நிலைமை இப்ப இருக்கிற இந்த நிலைமையில தான் இருக்கும். ஆனா, இத விட மேல ஏறணும்னா, நாங்க ஜெபம் பண்ணும்போது நீயும் ஜெபம் பண்ணி மேல ஏறி வரணும். ஆமென். ஏன்னா, நீங்களும் நானும் சரி நான் முடிச்சுட்டேன். நீங்களும் நானும் நம்ம ஆவிக்குரிய திருச்சபை. நம்ம ஒண்ணும் வந்துட்டு பாரம்பரிய திருச்சபையும் அல்ல. ஐமீன் அ க என்ன சொல்லுவோமா வேற ஐமீன் அ ஒரு பாரம்பரியமான வழிபாட்டுக்கு உண்டான காரியம் நம்ம செயல்படுத்தல. ஆவிக்குரிய திருச்சபைன்னா ஆவியில நிரம்பி இருக்கணும். ஆவியில அனலாக இருக்கணும். வசனம் சொல்லுது வெளிப்படுத்தும் புஸ்தகத்துல, ஆவியிலும் அனலும் இல்ல, குளிரும் இல்லன்னா ஆண்டவர் யாராவது வாந்தி எடுத்து பார்த்திருக்கீங்களா? பக்கத்துல போக முடியுமா? சரி நீங்களே வாந்தி எடுத்துட்டு, உங்க வாந்திய சுத்தம் பண்ணவே ஒரு மாரி ஆகும்ல. ஆண்டவரு நம்மள வாந்தி பண்ணி போட்டுட்டாருன்னா, எவனாவது நம்மகிட்ட வருவானா? ஒருவேளை நம்மகிட்ட ஒருத்தனும் வரல. ஏன்டா நம்ம பேசாம தானே இருக்கோம். ஏன் நம்மகிட்ட யாரும் பேச மாட்றானுங்க? ஏன்டா நம்மட்ட யாருமே வரமாட்றானுங்க? கிட்ட வரமாட்றானுங்க? பழகவே மாட்றானுங்க? அப்பன்னா நீ யோசிச்சுக்கோ. உன் நிலைமை எங்க தெரியுமா இருக்கு? வாந்தி. உங்களோட நிலைமை வாந்தியில இருக்கு. ஏன்னா, நீ அனலும் இல்ல, குளிரும் இல்ல. நீ ஒண்ணு அனலாக, குளிராக இருந்தோம்னா, கர்த்தர் அந்த அனலுகிட்ட சிலர்கள் குளிர் காயும்படியாக வருவாங்க. ஒருவேளை நீ குளிரா இருந்தன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய பேர் சூடு சூடா இருப்பானுங்களே. அவன் உன்கிட்ட வந்து கொஞ்சமாச்சும் ஒரு ஆறுதல் அடையறதுக்காச்சும் வருவான். இது 2ம் இல்லாம நீ நன்மை நம்ம தரித்துக் கொண்டு, எவனுக்கும் பிரயோஜனம் இல்லாம, தனக்கு தானே பிரயோஜனம் இல்லாம வாழ்ற வாழ்க்கை, அது மிக சாபம் நிறைந்த வாழ்க்கை. ஏன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தது அதுக்கல்ல. அதுக்கு அல்லவே அல்ல. இன்னொரு காரியம், பிசாசோட மாத்த விளையாடாதீங்க. சரிங்களா? ஆவுன்னா சொல்லாதீங்க, என் வாழ்க்கை பிசாசு அடிச்சுட்டான். என் வீட்டு முன்னுக்கு பேய் நிக்குது. என் படுக்கையில பேய் நிக்குது. ஆமென். அதாவது சும்மா போற ஓனா தூக்கி வேட்டில விடுற கதையாயிரும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஆவுன்னா சொல்றது. அப்ப இந்த பிசாசுக்கு நீங்க தான் திறந்தீங்க வாசல. நீ தான்டா வாடா. அவன் வந்திருக்க மாட்டான். நீ வா, நீ வா, நீ வான்னு சொல்லிட்டு வர வச்சுட்டானுங்க. எப்படின்னா, இதோ இப்ப நம்ம வாசிச்சோம்ல, வெளிப்படுத்தும் புஸ்தகத்துல 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறதும், அவ்விசுவாசிக்காரர்களும். இந்த 2 இதையும் மட்டும் யோசிப்போம். சூனியக்காரனு, விபச்சாரம், அதுக்கப்புறம் விக்கிர ஆராதனை. பாருங்களேன், பொய்யர கூட விட்டுருவோம். சரிங்களா? பொய் எல்லாமே பேசுறாங்க. நிமிஷத்துக்கு பேசுறாங்க. ஆமாவா இல்லையா? காலைல எழுஞ்சிட்டீங்களாம்மா? பல்லு விளக்கிட்டு இருப்பான். ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிக்காரர்களுமா. அப்ப கர்த்தர் மேல விசுவாசமும் உனக்கு இல்லன்னா, அந்த இடம் தான்.
பயந்தாலே அந்த இடம்தான். அப்ப கர்த்தர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிற விதம் வேற. எந்த சூழ்நிலை குறித்து பயப்படாத ஒரு ஜனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவரை மாத்திரம் விசுவாசிக்கிற ஒரு ஜனத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுக்கு வந்தாலும் கர்த்தரை அவிசுவாசமாக ஆமென் நம்ம சொல்றதுக்கு ஒரு காரியம் இல்ல. ஏன்னா, ஒருவேளை அந்த சூழ்நிலை நம்மளுக்கு வருதுன்னா, அதுக்கு வாசலை நம்ம தான் திறந்திருப்போம். ஆமென். ஆண்டவர் எப்படி பிசாசை வார்த்தையினால ஜெயம் கொண்டாரோ, ஆமென். அந்த போராட்டத்து மத்தியில சோதனைக்காரன் மத்தியில, ஆமென். ஆண்டவர் வார்த்தையை வைத்து எப்படி பிசாசை மேற்கொண்டாரோ, ஆமென். அதே போல இந்த வார்த்தைகளை நம்ம இருக்க பிடித்துக் கொண்டோம்னா, ஆமென். ஆண்டவர் எத்தனை சோதனையிலிருந்து நம்மளை பிரவேசிக்க முடியும். ஆமென். அதனால தான் ஆண்டவராகிய இயேசுவே சொல்லிக் கொடுத்த ஜெபம். என்னது? சோதனைக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு தீமையை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். ஏன்னா, ஆண்டவர் சொன்னார்னா சோதனை வரும். ஆமென். ஏன்னா, ஆண்டவர் நம்மளை சோதித்து பார்ப்பார். நீ நல்லா இருக்கிறியா? இல்லையான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். எப்படி? யோபுவ சோதித்த போல. ஆமென். சோதனை நம்ம வாழ்க்கையில வரும். ஆனா, அந்த சோதனையில கூட நம்மளுக்கு தெரியணும். இந்த சோதனை எனக்கு வருதுன்னா, கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக தான் வருது. ஆமென். அப்ப ஒரே ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க. ஆமென். லேகியோன் எப்படியாக கர்த்தரை பணிந்து கொண்டு ஆமென். ஆ அந்த காரியத்தை செயல்பட்டானோ, ஆமென். நான் அந்த காரியத்தை சொல்ல விரும்பல. ஆமென். ஆனா மத்தேயு புஸ்தகத்துல 12வது அதிகாரம் அப்படி எழுதி நிப்போம். ஆமென். மத்தேயு புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல ஆமென். வசனம் சொல்லுகிறது 44ல ஐ அந்த வீடு அழகா இருந்துச்சா, ஜோடிக்கப்பட்டிருந்துச்சா, எல்லாமே இருந்துச்சா. ஆனா, அந்த வீடு ஆள் இல்லாம அனாதையா இருந்துச்சாம். அது நிமித்தமாக பிசாசு என்ன பண்ணுச்சுன்னா, போனது 7ஆ கூட்டு வந்துருச்சு. அப்படியே கண்கள மூடி நம்மலாம் ஆவிக்குரிய சபையா இருக்கலாம். நல்லா அந்நிய பாஷையில உடைச்சு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நல்லா சத்தமாக ரபா ஷிகாந்தோரோபோ சண்டா ரபா மாரே காந்தோரோபோ சண்டா ஏகாந்தனா ரபோ சண்டா ரபா மாமா ரே காந்தோரோபோ